12வது பிள்ளை பிறக்கிற நேரம் உருவான பொழுது எங்க அம்மாவை பார்த்து எல்லாரும் கேவலமா சிரிச்சாங்களாம். இத்தனை பிள்ளைங்க தேவையா என்று சொல்லி. அப்ப அவங்க நினைச்சிருக்காங்க, இந்த பிள்ளையை நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, அழிக்கலாம் என்று சொல்லி ஒரு சகோதரி இடத்துல மருந்து ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அவங்க போகும்போது எல்லாரும் கோயிலுக்கு போயிடுவாங்க. நான் அந்த மருந்து குடிச்சு அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கிளம்பி போயிருக்காங்க. போய் எங்கள் சர்ச்சை தாண்டின பிறகுதான், வீட்டிலேருந்து புறப்பட்டு சர்ச்சை தாண்டின பிறகுதான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு. ஸோ சர்ச்சை கிராஸ் பண்ணும்போது எங்கள் அப்பா சர்ச்சில் பைபிள் வாசிப்பாங்க. அப்போ எங்கள் அப்பா தான் பைபிள் வாசித்திருக்காங்க. அன்றைக்கு வாசிக்க வேண்டிய அதிகாரம் 65 ஏசாயா 65 அதிகாரம். அந்த கிராஸ் பண்ணும்போது இந்த வார்த்தையை கத்தர் அந்த காதில், எங்கள் அம்மா காதில் விழும்படி கத்தர் செய்திருக்கிறார். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும்